வணக்க மக்களே, நம்முடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம், குணப்படுத்திக்கலாம். அப்போ சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்ல இருந்து நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், மினரல்கள் இதெல்லாமே கிடைக்குது. அதிகமாக உடலில் சேரக்கூடிய சத்துக்கள் மற்றும் கழிவுகளை ரத்தம் சிறுநீரகத்துக்கு கொண்டு சென்று சிறுநீரகத்தின் வழியாக தான் அந்த சிறுநீராக அதை நமக்கு வெளியேற்றும். இதுவே பலவிதமான கிட்னி பிரச்சனைகள், நாள்பட்ட சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த செயல்முறை முறையாக நடக்காததால அவங்களுக்கு அதிகமாக கஷ்டம் ஏற்படும். அதுக்காக குறிப்பிட்ட அளவிலான குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே அவங்க பிளான் பண்ணி சாப்பிட வேண்டிய தேவை இருக்கு. அடிக்கடி உணவு கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கணும். அப்படி கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க டயட்ல சேர்த்துக் கொள்ள வேண்டிய உணவுகள், அப்புறம் தவிர்க்க வேண்டிய குறிப்பான ஒரு சில உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து உப்போடைய அளவை நீங்க குறைச்சிக்கோங்க. ஸோ சால்ட்டை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகளினுடைய முக்கியமான அறிகுறி உங்களுடைய உடல்ல சோடியம் நீர் சமநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை குறைந்து போவதுதான். இதனால அதிகப்படியான சோடியம் உங்களுடைய ரத்தத்துல போயிட்டு கலக்கும். இந்த நிலையை தான் நம்ம ரத்த உப்பு அதிகரிப்பு அல்லது ஹைப்பர் நெட்ரீமியா அப்படின்னு சொல்றோம். இந்த நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னா சோடியம் குறைந்த உணவுகளை, அதாவது சால்ட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பேக்கிங் செஞ்ச ஸ்நாக்ஸ் வகைகள் இருக்கக்கூடிய உப்பு சத்து நிறைந்தக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்க தவிர்க்கணும். ஃப்ரெஷ் உணவுகளை நீங்க பயன்படுத்தணும். பலரும் இப்போ வேலை செய்வதற்கு சங்கடப்பட்டு கொண்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் கடைகளில் விற்கக்கூடிய பேக்கேஜ் உணவுகள் இதெல்லாமே வாங்கி சேர்த்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இது போன்ற உணவுகள்ல சோடியம் அதிகமாக தான் இருக்கும். எனவே நீங்க தினசரி ஃப்ரெஷ்ஷாக இயற்கை காய்கள் மற்றும் பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அதுவே உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். புரதச்சத்தை நீங்க வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக பாதிப்புகள் இருக்கிறவங்க உங்களுடைய உடலுக்கு புரதச்சத்து மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொன்னா கூட நாள்பட்ட சிறுநீரக நோய்கள் இருக்கிறவங்களுக்கு குறைந்த அளவிலான புரதச்சத்தை தான் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்றத பரிந்துரைக்கிறாங்க மருத்துவர்கள். அதிகமாக வந்து புரதத்தை உண்ணுவதால கழிவுகளை வெளியேற்ற சிறுநீர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எனவே குறைந்த அளவு புரதத்தை நீங்க எடுத்துக்கோங்க. விலங்குகள் சார்ந்த புரதங்களை விட தாவரம் சார்ந்த புரதங்களை நீங்க எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. எந்தெந்த உணவுகளை நீங்க குறிப்பாக தவிர்க்க வேண்டும் பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் ஸ்நாக்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது போன்ற இருக்கக்கூடிய சோடியம் நிறைந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும். பீன்ஸ், நட்ஸ் உள்ளிட்ட பாஸ்பரஸ் நிறைந்த உணவுகளை நீங்க தவிர்த்திடணும். ஸோ உங்களுக்கு பீன்ஸ், நட்ஸ் என்னதான் வந்து ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னாலும் சிறுநீரக பாதிப்பில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துக்கூடாது. அதிகமான புரோட்டீனை நீங்க எடுத்துக்கொள்ளாமல் அதை நீங்க பார்த்துக்கணும். ஸோ புரோட்டீன் அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அவகேடோ உள்ளிட்ட பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை நீங்க தவிர்த்திடணும். அட்வான்ஸ் நிலை கிட்னி பாதிப்புகளால் அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றவோ அல்லது வைத்துக் கொள்ளவோ முடியாது அப்படின்றதால அதிகமான நீர் சத்து எடுத்துக்கொள்வதை நீங்க தவிர்க்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீர் சத்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறுநீரகம் சுத்திகரிக்க கஷ்டப்படும். ஸோ உங்களுக்கு தான் அது வந்து கஷ்டம். அதனால நீங்க நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. எந்தெந்த உணவுகளை நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலிஃபிளவரை நீங்க சேர்த்துக்கலாம், ப்ளூபெரிஸை நீங்க சேர்த்துக்கலாம், ரெட் கிரேப் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரெட் கிரேப்னா சிவப்பு திராட்சை நீங்க சேர்த்துக்கலாம், ஆப்பிள் பழத்தை சேர்த்துக்கலாம், அன்னாச்சி பழம், இது உள்ளிட்ட இந்த மாதிரி பல வகைகளை நீங்க டயட்ல சேர்த்துக்கலாம். காய்களை முள்ளங்கி, கார முட்டை, கோஸ்கீரை, வெங்காயம், குடைமிளகாய், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். தானிய வகைகளை கூட நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முட்டையினுடைய வெள்ளைக்கரு, தோல் உரித்த சிக்கன், கொடுவா மீன் ஆகியவற்றை உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க கிட்னி பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டயட்ல சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்க சாப்பிடணும், இந்த உணவுகளை நீங்க சாப்பிடாம தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரக பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்கள் கூட உங்களுக்கு தோன்றாம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு தோன்றி இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் அதை நீங்க குணப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த மாதிரி டயட்ல உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.